முருகர் மாநாடு பிஜேபியிலேருந்து ஒரு மதுரையில் நடத்துறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, யார் வலிமையாக இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மதத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு இடத்தை கண்டுபிடித்து விட முடியுமா என்று தொடர்ந்து தேடிக்கொண்டிருப்பார்கள். அது நிறைய பேர் பண்ற சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாஜக சார்பில் நடைபெறவுள்ள முருகர் மாநாட்டை விமர்சித்து பேசிய கனிமொழிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். தமிழில் குடமுழுக்கு நடத்தணும், மிகப்பெரிய அளவில் போராட்டம் என்னங்க இல்ல, எனக்கு தெரிஞ்சு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அப்படின்றது எனக்கு தெரியும். அது எப்படி நடத்தப்படுவது அப்படிங்கறத அறநிலையத்துறையும் அங்கு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் முடிவு செய்ய வேண்டும். அரசியல்வாதிகள் அதை முடிவு செய்யும். தமிழில் நடத்துங்கிறது எங்களுடைய உரிமை, அது எல்லா உரிமையும் போராடி தான் பெறணுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியா இல்லைங்க. தமிழில் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்தும் இருக்க முடியாது. தமிழ் அதுவும் முருகன் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அது தமிழ் கடவுள் என்று கொண்டாடப்படக்கூடிய முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது சொன்னாலும் சொல்லனாலும் அது தமிழுக்கான ஒன்றாகத்தான் இருக்கும். தென் மாவட்டங்களில் திமுக இப்போ வலுவு பெற்று இருக்கு. இந்த இடத்துல முருகர் மாநாடு பிஜேபியிலேருந்து ஒரு மதுரையில் நடத்துறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, யார் வலிமையாக இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மதத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு இடத்தை கண்டுபிடித்து விட முடியுமா என்று தொடர்ந்து தேடிக்கொண்டிருப்பார்கள். அது நிறைய பேர் பண்ற சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடையாளங்களை காண்பதற்காக அவங்க கோயில்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், மதத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். வலிமை இல்லாதவர்கள் இந்த மாநாட்டை பயன்படுத்தி தங்களை வலிமைப்படுத்த நினைக்கிறார்கள். கனிமொழி நான் அதை அப்படி மாற்றி சொல்கிறேன். நாங்கள் வலிமையோடு இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏற்கனவே என்னென்னா திமுக இப்போ இந்த கூட்டணி மோசம், இந்த கூட்டணி சரியில்லை, இது துரோக கூட்டணி, இது வலிமையாக இருக்குதா இல்லையாங்கிறது நாங்கள் வலிமையாக இருக்கிறதுனால தானே அவங்க எங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஊடகங்களே நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஊடகங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, எங்களை பார்த்தா கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. கூட்டணி எப்படி, எத்தனை சீட்டு, இதெல்லாம் நீங்கள் எங்களை பார்த்து தான் கேட்குறீங்க. ஆனால் எந்த ஊடகமாவது நீங்கள் முதலமைச்சர்கிட்டையோ அல்லது துணை முதலமைச்சர்கிட்டையோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர்கள்ட்டையோ அந்த கூட்டணியுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்ட்டையோ போய் யாராவது இது வரைக்கும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை கூட்டணி கொடுக்க போகிறீங்க, காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை கூட்டணி கொடுக்க போகிறீங்க, எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்க உங்கள் கூட்டணிக்கு யாராவது கேட்டிருக்கீங்களா? ஆனால் நீங்களே ஒப்புக்கொள்ளுறீங்க அப்படின்னா நாங்கள் தான் வலிமையான கூட்டணி, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் எங்கள்கிட்டயே நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் சொல்ல சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது இதுவரைக்கும் ஒருத்தர் கூட போய் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கவே இல்லையே. ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியல. அப்படி தானே அதில் விடுதலை சிறுத்தைகள் கூட அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் வேணுங்கிற ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு என்ன இருக்கு, காங்கிரஸ் கட்சியிலே நம்மெல்லாம் இவ்வளோ நம்மளால தானே இவங்க திமுக வர்றாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கும் இருக்கு. நீங்கள் யாராவது இப்போ இனிமேலாவது போய் கேளுங்க, உங்கள் கூட்டணியில் நீங்கள் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுக்க போகிறீங்க, இல்லை 96 நீங்கள் மைனாரிட்டியில் 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் இருந்தீங்க, அப்போ நாங்கள் அதே மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பதிலை கேளுங்களேன். நீங்கள் எங்களை மட்டும் திருப்பி இது வரைக்கும் 60 நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நீயோட 60 நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேள்வி அவங்க கேட்கும்போது உங்களெல்லாம் அன்போடு நான் கேட்டுருக்கிறேன்.